Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. என்னடா சன் டிவியில் அது கூட அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஷாக்கிங்காக போச்சு. இது என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் டிவி பார்த்திங்கன்னா இப்போலாம் புது புது மூவிஸ் வாங்குறதை நிறுத்தினாலும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா நிறைய ஷோஸ் போடுறத அவங்க எப்போவுமே நிறுத்த மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்காக அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஷோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணி போடுவாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் 2 ஃபெஸ்டிவல்ஸ் மொத்தம் வரப்போகுது. கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்கடுத்து நியூ இயர் வரப்போகுது. இந்த 2 ஃபெஸ்டிவல் வரதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே இருக்குது. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோவோட ஷூட்டிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சன் டிவி. ஆக்சுவலாக இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோக்கு போன ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்களும் அப்புறம் இன்னொரு ஆக்ட்ரஸும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணி சோசியல் மீடியா பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர் யார் இருந்தாலும் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒன்று நம்ம கிரேசி, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து சின்ன பொண்ணு. கிரேசியை நம்ம எல்லாருக்கும் தெரியும், மல்லி சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் கண்மணி அன்புடன் சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சின்ன பொண்ணுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியலில் சின்ன பொண்ணு அப்படிங்கிற கேரக்டரில் வருவாங்களே அவங்க தான். சுந்தரி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதே டைம் ஸ்லாட்டில் அன்னம் சீரியல்லேயே அவங்களோட கேரக்டர் இருக்க போகுது. அதுவும் அன்னம் சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வேறு அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரீல் பேக்ரவுண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு இந்த ஷோக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. புத்தாண்டு கலாட்டா அப்படிங்கிற டைட்டிலில் தான் இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. எப்பயுமே சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா ஷோஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று ஒவ்வொரு சீரியலில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸை கூப்பிடுவாங்க, சில ஆக்டர்ஸை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் ஷோஸ் வந்து வரும். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சீரியல்ஸில் நடிக்கிற ஆக்டர்ஸ். ஸோ ஒரே குடும்பத்தை கூப்பிட்டுருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. வேறு குடும்பத்தில் இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து கலாட்டா அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது போல். நீங்கள் புத்தாண்டு கலாட்டா ஷோக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.